ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதை எங்கள் ஊரில் பிளாப்பட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ ரோஸ் பூத்துருக்கு எங்கள் செடியிலன்னு. விக்ஸ் மிட்டாய் போட்டிருக்கேன் வாயில். காய்ச்சல் இல்லை, சளி இருமல் மட்டும் இருக்குது. அது நைட்டு ஃபுல்லாக அந்த சளியால் தூக்கமே இல்லை. அப்புறம் காலையில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த நேரத்தை எங்கள் வீட்டிலே போய் படுத்துட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப கூலிங்காக இருந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வீட்டில் போய் படுத்துட்டு காலையில் 6 மணிக்கு வந்தேன். எங்கள் அம்மா சுக்கு மிளகு காப்பியா ஏதோ ஒரு காப்பித்தூள் போட்டு கடுங்காப்பி வச்சு தந்தாவ. அதை தான் காலையிலே குடித்தேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்னென்னா கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் கொள்ளு பருப்பு, இந்த ரெண்டையும் போட்டு ரசம்தான் வச்சு தந்தாங்க. பூண்டு எல்லாம் மிளகெல்லாம் சேர்த்து ஒரு ரசம். அதுக்கு தொட்டுக்க பருப்பு கூட்டு வச்சு தந்து இன்றைக்கி சாப்பிட்டேன் சுட சுட. அது சாப்பிட்டோன்னே கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் தொண்டை கரகரன்னுக்கிட்டு இருமல் இருக்குது. பார்த்துக்கோங்க, இப்படி இருமல் இருக்கும்போது நான் டயாலிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருமுனேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபோர்ஸாக ஒன்று போய் அந்த நீடிலில் மோதுற மாதிரி ஒரு மாதிரி பெயின் வரும். பார்த்துக்கோங்க, அதனால் முடிஞ்ச அளவு இருமலை இன்றைக்குள்ளேயே கட்டுப்படுத்திட்டு நான் நாளைக்கு டயாலிஸ் போனோம். ஆல்ரெடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நேரத்தை எடுக்கலை, உடம்புல எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்றைக்கி தான் அந்த 1/2 லிட்டரை சேர்த்து வச்சு எடுக்கணும். இன்றைக்கி தண்ணியே குடிக்கலை, சுடு தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் குடிச்சிருக்கேன். அதனால் நாளைக்குள்ளே இந்த இருமலை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இருமி அந்த நீடில் ஃபோர்ஸாக அந்த பிளட்டு மோதுன மாதிரி என்னமோ ஒரு பெயின் இருக்கும். பார்த்துக்கோங்க, வலிக்கும் இரும. இன்னைக்குள்ளே சரியாயிடணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் மக்களே.